பிரைஸ் அலாட். ஒரு கிறிஸ்தவ சகோதரி, அவங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை. அவங்க மாமியார் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்க 2 பேருமே கணவன் மனைவி நல்லா சம்பாதிக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்தது. நம்மளுடைய சம்பாத்தியம் எல்லாம் எங்கே மாமியார் அபகரிச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு, சகோதரன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கடவுளை தேடுறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான். தன்னுடைய முழு நம்பிக்கையெல்லாம் கடவுள் தான் சொன்னாங்க. ஆனால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் விற்கிறது போல் அவங்க என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை இல்லாமல் தனக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற அந்த உள் ஆழ் மனது அவங்கள யோசிக்க வச்சுதா என்னன்னு தெரியல. அதனால் அவங்க ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையை கருதி அவங்க தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கும் சகோதரன் வீட்டுக்கும் போனாங்க. பார்த்தீங்களா? எல்லா முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கர்த்தரை நாம் நம்ப வேண்டும், கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு சூழ்நிலைகள், ஒரு கடினமான சூழ்நிலைகள் வரும்போது தனக்கு குழந்தை இல்லாத அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய எதிர்கால வைப்பு எல்லாம் மற்றவர்களுக்கு போய்விடுமோ என்று பயந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு கடந்து சென்ற அந்த சகோதரிக்கு எங்கே தேவன் மீது நம்பிக்கை இருக்கிறது? தனக்கு நிச்சயம் ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார், நம் சம்பாத்தியமெல்லாம் அந்த குழந்தைக்குத்தான் போய் சேரும் என்று அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம் மனதுக்குள் இருந்திருக்கிறது. அதனால்தான் அவங்க பயந்து போய் அங்கே போயிட்டாங்க. ஆனால் பேசும்போது, எனக்கு கடவுளை நான் ரொம்ப நம்புகிறேன், அவரை தான் நான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமா?